கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் உள்ள அன்புமிக்க பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை எப்படியாகிலும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர விரும்பினார். எனவே அவர்கள் வாயை கட்டி வைத்த கட்டி பிள்ளைகளுக்காக பல சிரமம் எடுத்து நன்றாக படிக்க வைத்தனர். தங்களின் பிள்ளைகளுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைத்து அவர் நல்ல நிலைமையில் வாழ வேண்டும் என பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதே போல ஆசைப்பட்டார்கள். எனவே நீண்ட காலமாக ஆசைப்பட்டு இறுதியில் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க செய்யும் முயற்சிகளில் வெற்றியும் பெற்றார்கள். கர்த்தர் தங்களின் மன்றாட்டுகளை கேட்டு உயர்தலங்களில் அவர்களை வைத்ததாக சாட்சி கூறி வாழ்ந்தார். ஆனால் அவர்கள் பணி ஓய்வு பெற்று முதிர் வயதுகளை கழிக்கும் காலங்களில் தங்களை உடனிருந்து கவனிக்க பிள்ளைகள் யாரும் இல்லாமல் போனதற்காக மிகவும் வருத்தம் அடைந்தார்கள். தங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்திருந்தால் கஷ்ட நஷ்டங்களில் கொஞ்சமும் ஆறுதலாக இருக்குமே என்று பின்வரும் நாட்களில் புலம்பினார்கள். சில நேரங்களில் நம்முடைய ஆசைகள் அல்லது விருப்பங்கள் ஒரு பக்கம் நன்றாதான் இருக்கும். ஆனால் அது அடுத்த பக்கத்தையும் நாம் பார்க்க வேண்டும். பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்ற ஆசை தவறல்ல. ஆனால் பிள்ளைகளை நல்ல இடத்தில் வைத்துவிட்டு நமக்கு அவர்களால் கிடைக்க வேண்டிய நல்ல ஆதரவுகளை தேவையின்றி தியாகம் செய்யவே கூடாது. ஒரு மரத்தை நன்றாக தண்ணீர் ஊற்றி உரமிட்டு வளர்த்துவிட்டு நாமோ ஒரு நிழலுக்கு கூட ஒதுங்க இயலாத முடியாத ஒரு வெயிலில் விசலப்படுவது சரியான தியாகம் அல்ல. தியாகம் என்பது அவசியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அது நம்முடைய அளவுக்கு மிஞ்சிய ஆசையின் விளைவாக ஒரு தண்டனையாக நமக்கு அது மாறிடக்கூடாது. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அந்த பிள்ளைகள் என் கண் முன்னாடியே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு பிள்ளைகளுக்காக நல்ல முயற்சி எடுக்கிறார்கள், நல்ல காரியங்களை செலவழித்து செயல்படுகிறார்கள். ஆனால் பின் விளைவு என்னைக்குமே ஆசைக்கு பின்னாடி ஒரு விளைவு இருக்குது. அதை நம்ம கவனிக்கணும். ஆசைக்கு பின்னாடி இன்னொரு பக்கம் இருக்கு. அதை யாருமே நம்ம கவனிக்க மாட்டோம். பின்வரும் நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். இன்றைய காலகட்டத்தில் நான் நல்லா என் பிள்ளையை படிக்க வைக்கணும், உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும், அது வெளிநாட்டுக்கு போகணும், அது நல்லா சம்பாதிக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவது எல்லா பெற்றோருடைய மன விருப்பம் தான். ஆனால் பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் துணை இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வருது என்பதை நினைத்து அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள பிரயாசப்படணும். இல்லைன்னா தியாகம் பண்ணிட வேண்டியதான். பின்வரும் நாட்களிலே நமக்கு ஒரு உதவி செய்யும்படியாக யாருமே இல்லாத காலத்துல அப்பந்தான் நமக்கு பக்கத்துல யாரும் இல்லையே, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி தர ஆள் இல்லையே, என்னை தூக்கி கொண்டு எழுந்து நடக்க வைக்கும் ஆள் இல்லையே அப்படின்னு பெற்றோர்களுடைய பின்பகுதி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல போகும்போது இந்த எண்ணங்கள்லாம் மனிதனுக்கு வருவது இயல்பு. அப்ப அந்த நாட்களை ஒண்ணு தியாகம் அப்படின்னு சொல்லவா, இல்ல செய்தது தவறுன்னு சொல்லவா, இல்ல செய்தது சரின்னு சொல்லவா. முட்டாள்தனமான தியாகம்லாம் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஒரு மரத்தை வைக்கிறவன் அதுல கனி எதிர்பார்க்கறான்.
நிழலை எதிர்பார்க்கிறான். அதே போலதான் குடும்ப வாழ்க்கை. சக்திக்கு மீறிய அளவில் பிள்ளைகளை உயர்கல்வி கற்க வைத்து ஆயுள் முழுவதும் கடனாளிகளாக கஷ்டப்படும் பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க. அளவுக்கு மிஞ்சிய ஆசையால் மிகுதியான கடனை வாங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்துட்டு கடன் என்ற காலம் முழுவதும் கஷ்டப்படும் பெற்றோர்களும் பலர் இருக்கிறாங்க. எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடம் துவங்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டதின் விளைவாக கடன் வாங்கி காலம் முழுவதும் திருப்பி செலுத்த இயலாமல் போகும் பாஸ்டர்மார்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆமாங்க. ஆசைகளின் 2 பக்கங்களை கவனிக்க வேண்டும். எல்லோரை போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கன் காலத்து இஸ்ரவேல் மக்கள் ஆசைப்பட்டது தவறல்ல. ஆனால் அந்த ஆசை நிறைவேறுதலின் அடுத்த பக்கத்து தீமைகளையும் அவர் பார்க்க மறுத்து விட்டார்கள். எனவே தாங்கள் விரும்பியது கிடைத்த பிறகு பெரும் துன்பத்தை கண்டார்கள். இஸ்ரவேலின் ஜனங்களே அருமையான சாமுவேல் நடத்திட்டு இருக்கார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 22 வரை நீங்க வாசிக்கும் போது சாமுவேல் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் ஞானதிருஷ்டிகாரனாகவும் ஆசாரியனாகவும் இஸ்ரவேலை நடத்தின காலத்துல இஸ்ரவேலின் ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்ப சாமுவேல் சொல்றாரு, ராஜாவை ஏற்படுத்தினா பின்னாடி அவர் இப்படிலாம் செய்வாரு. உங்க நிலத்துல விளைச்சல்ல கொஞ்சம் எடுத்துக்கிடுவாரு, உங்க பிள்ளைகளை எடுத்துக்கிடுவாரு அப்படின்லாம் தெளிவா சொல்லி பார்க்குறான். ஆனா இஸ்ரவேலின் ஜனம் கேட்க வழி இல்லை. கடைசியில கர்த்தர் அனுமதித்தார். சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா அவங்க கேட்கறத கொடுத்துரு. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துரு. அவங்க ஒன்ன தள்ளல, என்ன தள்ளிட்டாங்க. அதனால ராஜாவை ஏற்படுத்து. இப்ப இந்த இடத்துல கீசியின் குமாரனாகிய சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அவனுடைய பின் விளைவு மோசமா இருந்துச்சு. நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க, கேட்கறது தப்பு இல்லை, அதனுடைய பின் விளைவை பார்க்கணும். அதனாலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது உங்கள் பிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். யாருக்கு? தேவனுக்கு தெரியும். அதைத்தான் கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும், உம்முடைய சித்தத்தின்படி என்ன நடத்தும். நீர் எனக்கு முன்பாக எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அது எனக்கு தந்தா போதும். அதுல துன்பங்கள் இருக்காது, துயரம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனைகள் இருக்காது. அதுல எல்லாவற்றிலும் சமாதானம் இருக்கு. ஆண்டவரே உங்க சிந்தையில உங்க இதயத்துல எனக்கு என்ன தரணும்னு ஆசையா இருக்கிறீங்களோ அது எனக்கு தாங்க, அது போதும் அப்படிங்கிற ஜெபம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அன்பார்ந்தவர்களே, ஆசை என்பது சில பேர் சொல்லுங்க, ஆசைப்படாம இருக்க முடியுமா? ஆசைப்படணும், தேவ சித்தத்தின்படி ஆசைப்படணும். சுய சித்தத்தின்படி ஆசைப்பட்டு அந்த ஆசையுடைய பின் விளைவை ரொம்ப கவனிக்கணும். ஒருத்தர் வண்டி வாங்க ஆசைப்படுறான், வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறான், கை நிறைய பணம் இல்லை, கடனை வாங்கி வாங்குறான். 2 மாசம் டீ கட்டும், 3ஆம் மாசம் வந்து கட்ட முடியாத கடன்காரன் வீட்டு முன்னாடி இருப்பாரு. அது அசிங்கமா இருக்காதா? ஒரு ஓடி ஒளியணுமே, ஒரு கடைசியில பார்த்தாச்சுன்னா வண்டி வந்து ரீகவரி டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டு போயிருதே. இப்படி நம்ம வாழ்க்கையில அநேக சின்ன சின்ன விஷயங்கள்ல தவறு பண்ணி அது பெரிய காரியமாகி ஊரை விட்டே காலி போக வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துருது. அநேக குடும்பம் அப்படித்தான் இருக்கு. அதுவே பெத்த பிள்ளைகளை தேவ சித்தத்தின்படி படிக்க வைக்கவும், கர்த்தருக்கு வேலை கொடுக்கவும், அந்த பிள்ளைகள் வரப்போற காலத்துல பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கவும், பெற்றோர்கள் பேர பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கவும், இப்படியாக தேவன் நியமித்த பாதைகள் உண்டு. இதை அறியறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. கேட்டா பெருமைக்கு பீத்திட வேண்டியதான். மகன் எங்க இருக்கான்? அமெரிக்காவில் இருக்கான். மகன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். மகன் எங்க இருக்கா? சிங்கப்பூர்ல இருக்கான். கடைசியில பின் விளைவு என்ன? இன்னைக்கு பெருமையா சொல்றது நல்லா தான் இருக்கும். ஆனா பின்னாடி கஞ்சி காய்ச்சி கொடுக்க ஆள் இருக்காது, சோறு எடுக்க ஆள் இருக்காது, நடக்க முடியாது, கால் தடுமாடும், வாய் தடுமாடும். அப்படி ஒரு காலம் இருக்குது. அன்னைக்கு ஒரு ஆள் வேணுமே. அன்னைக்கு 3வது மனுஷன் வந்து பாப்பா வரமாட்டான். 3ஆம் மனுஷன் கிண்டலும் கேலியும் கூத்து அடிப்பான். அதனால பிரியமானவர்களே, நம்ம பெத்த பிள்ளைகள் தான் நமக்கு உதவியா இருக்க முடியும். அதை எப்போதுமே புரிஞ்சுவிடணும். அதை புரிந்து நடக்கணும். புரிந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யணும். பிள்ளைகள் ஆசைப்படலாம் அல்லது நாம ஆசைப்படலாம். தேவனுடைய சித்தம் என்ன அதை கண்டுபிடிக்கணும்.
அதனால நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில, மரண பரியந்தம் என்ன வேணும் அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டு நாம் பெற்று வாழ்வது மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை உணர்த்தி நான் சொல்லுகிறேன். நினைக்க வேண்டியவைகளை மனிதன் மறந்து விடுவதால், மறக்க வேண்டியவைகளை மனிதன் நினைத்து நினைத்து நோகின்றான் அப்படின்னு ஒரு பக்தன் சொல்றான். நினைக்க வேண்டியவைகளை மனிதன் மறந்துடுறான். மறக்க வேண்டியவைகளை மனிதன் நினைத்து நினைத்து நொந்து போறான். இதான் இன்னைக்கு வாழ்க்கையா இருக்கு. அதனால இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 24 வரையும், அதுல 8ஆம் வசனத்தை குறிச்சு பார்த்து, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 22 வரையும் வாசித்து தியானிக்கும்போது, இந்த ஒரு ஆழமான காரியத்தை நாம் கண்டுகொள்ளலாம். அதனால பிரியமானவர்களே, நம்ம ஆசையினுடைய அடுத்த பக்கம் நமக்கு மோசமான விளைவு இருக்கக்கூடாது. அது சாதகமா இருக்கணும். நான் என் பிள்ளைக்காக தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. தியாகத்தினுடைய பின் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அத சமாளிக்கணும். அத அனுபவிக்கணும். ஆனா தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினால் தான் சரியா இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் ஆசையை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. தேவ சித்தத்தின்படி ஆசைப்பட்டு, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்து, தேவன் நம்மை எப்படி நடத்துறாரோ, அப்படியே நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் இருக்கட்டும். அது ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஆசைப்பட்டு செய்றதுல வேதனைகள் வரக்கூடாது. கவனமா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.